ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். காலியாக இருக்கக்கூடிய 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திமுக கிளியராக இருக்காங்க. ஒன்று ஏற்கனவே ஒப்பந்தம் போட்ட மாதிரி கமலுக்கு கொடுத்துட்டாங்க. மீதி 3 முடிவு பண்ணியிருக்காங்க. திரு வில்சன் ஏற்கனவே எம்பி இருக்க திரு வில்சன், பிறகு புதிதாக கவிஞர் சல்மா, பிறகு புதிதாக சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி சேலத்தை சேர்ந்தவரை தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த 3 பேர் செலக்ட் பண்ணதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, எதனால் வைகோ தவிர்த்தாங்க, கமலுக்கு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் அது கிளியர், மற்ற இந்த 3 பேர் எப்படி செலக்ட் பண்ணாங்க? இல்லை, 3 பேரில் முதல்ல சிவலிங்கம் பொறுத்த வரைக்கும் 89, 96 2 காலகட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். திமுகவில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ரொம்ப நீண்ட பாரம்பரியத்துக்கு உடையவர். இப்போ மாவட்ட செயலர் இருக்கார், சேலம் மாவட்ட செயலராக இருக்கிறாரு. சேலத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் கொடுக்கணும். ஆல்ரெடி இப்போ சேலத்தில் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இவருக்கு மாவட்ட செயலராக இருக்கிறவர், இவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நீண்ட நாட்களாக அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் கட்சி இப்போ அவரை தேர்ந்தெடுத்திருக்கு. சமூக வாக்குகள், வன்னியர் சமூக வாக்குங்கிற மாதிரி அவரை பார்க்குறாங்க. அதனால் அவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ரெண்டாவது வில்சன், ஏற்கனவே தெரியும் திமுகவுக்காக பல விஷயங்களை சட்ட ரீதியாக இன்றைக்கி அவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக கலைஞருடைய அந்த வழக்கம் பண்ணுவதற்கான இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்போ தான் அவர் பெரிய லைவ் நெட்டுக்கு வர ஆரம்பித்தார். அதில் சமீபத்தில் வந்த பல தீர்ப்புகளுக்கு பேக்ரவுண்டாக இவர் இருக்கிறார். அப்படிங்கிறனால அவருக்கு திருப்பி அதை கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு நபர் தான் சல்மா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஆரம்பித்து இன்றைக்கி ராஜ்யசபா உறுப்பினராக வரைக்கும் போயிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நீண்ட பயணம், சும்மா ஒன்றும் அந்த இடத்துக்கு வரல. ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க. அப்புறம் கலைஞர் இவருக்கு உங்களுக்கு சீட் கொடுக்குறாங்க. மருங்காபுரி தொகுதியில் போட்டிட்டு 2000 ஓட்டு தான் வித்தியாசத்தில் தோற்று போயிடுறாங்க. அப்போ கலைஞர்கிட்ட தோற்று போயிடணும். வந்தவொடனே சொல்கிறாங்க, கலைஞர் சொன்னிருக்காரு உங்களை அமைச்சராக்கலான்னு பார்த்தேன், இப்படி இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் சமூக நல வாரிய தலைவராக கிட்டத்தட்ட 5 வருடம் வாரிய தலைவராக இருந்தாங்க. அப்புறம் கலைஞர் மறைவுக்கு பிறகு கட்சியில் இருந்தாலும் பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. கட்சியுடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளராக இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அப்பப்போ கலந்துக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் இப்போ அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருந்த எம் அப்துல்லாவை எடுத்துகிட்டு இவங்களுக்கு போடுறாங்க. சிறுபான்மையோட ரெப்ரசன்டேட்டிவ், சிறுபான்மை வாக்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு பெண் கேண்டிடேட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குற சீனியாரிட்டி அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ரொம்ப நாள் அங்கே தொடர்ந்து பயணம் பண்ணுறாங்கனால அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேரில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. எம் அப்துல்லாவுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணார். அதிக முறை கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆக்டிவாக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அவர் மாநில அரசியலுக்கு அவரை கொண்டு வர்றதுக்காக இதை பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் ஏதாவது ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு இவரை மாநில அரசியலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா உதயநிதியோட மிக நெருக்கமானதாக சொல்லப்படுது. அதனால் மாநில அரசியல் உதயநிதிக்கு கூட இருக்கக்கூடிய ஆட்களில் ரொம்ப தன்மையான ஆட்களாக இருக்கிறாரு, மாநில அரசுக்கு கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரை ஏன்னா அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் பண்ணியிருக்கலாம், அவர் மேலே எந்த அலிகேஷனும் கிடையாது. அப்படிங்கும்போது அவர் மாநில அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்காக அவரை எடுத்துகிட்டு இப்போ சல்மாவை போட்டிருக்கிறாங்க. சல்மா அவர்கள் போட்டதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இஸ்லாமிய பெண்கள் அரசியலுக்கு வரலாம், அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், கட்சியில் நியாயமாகவும் நேர்மையாகவும் நீண்ட நாட்கள் பயணம் பண்ணால் அவர்களுக்கான இடம் கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் கிடைக்கும், பொறுமையாக இருந்தால் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. திமுகனா வாரிசு அரசியல், வாரிசு கட்சி, பணக்காரர்கள் கட்சி இப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குல்ல, இவங்க எந்த பின்பலமும் கிடையாது. தனி ஒரு நபராக அரசியலுக்குள் எழுத்துத்துறைக்குள், இலக்கியத்துறைக்குள் அப்புறம் அரசியல் துறைக்குள் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அப்புறம் வாரிய தலைவராக இன்றைக்கி ராஜ்யசபா உறுப்பினராக வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு திமுக குடும்பம் தான், பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அப்போ ஒரு விசுவாசமாக இருந்தால் கட்சியில் யாரும் எந்த உயரத்துக்கும் போகலாம், எந்த பதவியும் கிடைக்கலாம். அதற்கு காலமும் நேரமும் பொறுமையும் எல்லோருக்கும் அவசியம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பதவி உயர்த்தது. கரெக்ட் சார். இப்போ இந்த 3 பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 பேருமே 3 மதத்தை ரெப்ரசன்டேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. வில்சன் கிறிஸ்துவ மதம், சல்மா இஸ்லாம், பிறகு சிவலிங்கம் இந்து மதத்தை, இந்த 3 ரெப்ரசன்டேட்டிவ் ஈக்குவலாக காட்டுறாங்க. நான் இதில் கவனிக்கத்தக்க விஷயம் எதுனா சல்மாவை தான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி பாஜக ஆல் ஓவர் லோக்சபாலும் சரி ராஜ்யசபாலும் சரி எந்த வகையிலையும் இஸ்லாமியர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமல் ஆக்கினாங்க, 0 ஆக்கிட்டாங்க. எதிர்க்கட்சிகளும் பார்த்தீங்கன்னா பாஜகவோட அரசியலுக்கு உட்பட்டு தான் அவங்களும் அந்த அரசியல் செய்கிறவங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யாருமே பெரிய அளவில் இஸ்லாமிய கேண்டிடேட்ஸை அவங்களுக்கு சீட்ஸ் தரத்துக்கு, அவங்களுக்கான அந்த டிக்கெட் தரத்துக்கு தயங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம்.
தைரியமான இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்துல்லா இடத்துல ரீப்ளேஸ் அப்படின்னா கூட இந்த முடிவு எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அளவுக்கு துணிச்சலாம் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் போது இப்படி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இஸ்லாமியர் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இது பண்ணல, ஒரு சமூக நல்லிணக்கத்தை திருப்பி திருப்பி திமுக வந்து நிரூபிச்சுட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீ திருப்பி செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அதே மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு உதாரணம் பீகாரில் வந்து ஒரு தலைமைச் செயலாளரை வந்து நியமிக்கிறார். ஒரு இஸ்லாமியரை வந்து நிதிஷ்குமாருக்கு ரொம்ப நெருக்கமானது. அவரை நியமிக்க கூடாதுன்னு அங்கே ஒரு போட்டி வருது. அதனால தான் முதல் பீரியடில் அவங்க வந்து வெளியே வந்தாங்க. பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பீகாரில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமைச் செயலாளராக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவரை நியமிக்கிறாரு நிதிஷ்குமார். அவரை போடக்கூடாதுன்னு பாஜக அங்கே நிர்பந்திக்குது. அதனால் அவங்களுக்கு கூட்டணியே முறிவு வந்தது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை வந்து ஒரு இரண்டாம் தர குடிமகனாகத்தான் இந்த இந்தியாவில் வைக்கணும், அவர்களுக்கு எந்த அரசியல் ரீதியாக எந்த அங்கீகாரம் கொடுத்துடக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் கூட்டணியில் இருக்கிறவர்களும் அது மாதிரி செய்ய சொல்லி ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும், இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எல்லா மக்களையும் எல்லா சமூக மக்களையும் அரவணைத்து இருக்கக்கூடிய இந்தியா எப்படி இருக்கு, ஒரு மதசார்பற்ற நாடு, இது எல்லாருக்கும் உண்டான பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிற திமுக மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்குது, காங்கிரஸ் கட்சியிலும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ அதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம்ங்கிறத ஒரு எடுத்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சம்பவம். இல்லை, இந்த மாதிரியான ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வச்சு ஓவராலாக ஒரு பொலிட்டிக்கல் தியரியை சொல்ல முடியாது அப்படின்றது நான் எம்பாரியாக பார்க்குறேன். ஏன்னா வந்து பாஜக இன்றைக்கி வெளிப்படையாக இஸ்லாமிய எதிர்ப்பை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மை நலத்துறைக்கு வந்து ஒரு சிறுபான்மை நலத்தை ஒரு அமைச்சர் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதை கூட தூக்கிட்டு வந்து கிரண் ரிஜிஜு நியமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு தேவையே கிடையாதுன்ற அளவுக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதை எதிர்த்து அரசியல் களம் காணக்கூடிய இந்தியா கூட்டணி அவங்க வந்து அந்த தியரியை கரெக்டாக வைக்கிறாங்களா? பாஜக வைக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்புக்கு சரியான ஒரு மதச்சார்பு அற்ற அரசியலை முன் வைக்கிறாங்க இந்திய அளவில் கேட்குறேன், வைக்கிறாங்களா? அது வந்து ஒரு மாதிரி ஒரு கிரேவாக இருக்குது. அந்த பாலிடிக்ஸை ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி பார்க்க வேண்டியது. இல்லை, காங்கிரஸ் கட்சி, திமுக, அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இதிலெல்லாம் வந்து அந்த கொள்கையில் ரொம்ப சரியாக இருக்கிறாங்க. அதில் வந்து மதச்சார்பற்ற கொள்கையில் அவங்க சரியாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 99 எம்பிகளில் சராசரியாக ஒரு 10-12 எம்பிகள் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, பல மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க, பல நிலைக்குழுவில் இன்றைக்கி அவங்க உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் இன்றைக்கும் தவறலை. காங்கிரஸில் குறைஞ்சிருக்கு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததும் இப்போ கிடையாது. காங்கிரஸ்லையும் குறைஞ்சி, எல்லா கட்சியிலும் குறைஞ்சிருக்கு. காங்கிரஸினுடைய எம்பி எண்ணிக்கையை பார்க்கணும்ல, குறைஞ்சிருக்குன்னா அந்த எம்பிக்களில் ஓகே ஒன்றும் இல்லை. இப்போ காங்கிரஸ் வந்து லோக்சபா எலெக்ஷன் இன்ன எத்தனை இடத்துல இஸ்லாமியர்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னு பார்த்தா வந்து அது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. கடந்த காலத்தை விட அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இது திமுகலையும் குறைஞ்சிருக்கு. அதாவது பாஜக நிகரான ஐடியாலஜி பாலிடிக்ஸ் ஆப்போசிட்டாக பேசக்கூடிய எல்லாருக்குமே கூட அந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிளை சந்திக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை, அதில் சமரசமே இல்லைங்கிறது எனக்கு உறுதியாக நம்புகிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சமரசங்கள் கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல முன்னணி பொறுப்புகளில் இருக்கிறாங்க. திமுக எடுத்துக்கிட்டால் மாவட்ட செயலராக 2 மாவட்ட செயலர்கள் முஸ்லீம் இருக்கிறார். செஞ்சி மஸ்தான் பொறுத்த வரைக்கும் அங்கே சிறுபான்மை சமூகமே பெருசாக இல்லை, இஸ்லாமிய சமூகமே பெருசாக இல்லை விழுப்புரத்தில். ஆனால் அங்கே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் மாவட்ட செயலர் வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை இல்லையா அவங்களுக்கு? ஒரு சமூகம் சாராத ஒரு நபரை அந்த பகுதியில் ஒருத்தர் மாவட்ட செயலராக வச்சுருக்காங்க, அவர் அமைச்சராக வச்சுருந்தாங்க, தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்படிங்கும்போது சம்மந்தமே இல்லாமல் அவருடைய ஓட் பேங்க் பெருசாக இல்லாத ஒரு இடத்துல இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி இல்லையா? அதை செஞ்சுட்டு இருக்காங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ திமுக அந்த விஷயத்தில் சமரசம் இல்லாமல் சரியாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியும் அந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு சமரசம் எல்லாம் சரியாக தான் இருக்குது. கூட்டணி கட்சிகளில் முன்னப்பின இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரேஷியோ வேணால் குறைஞ்சிருக்கலாம். வெற்றி தோல்வியோட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்ததுன்னா நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கலாம். இந்தியா கூட்டணி ஆட்சி வந்திருக்கு, அதில் எத்தனை கேபினெட் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்திருக்குன்னா அப்போ இதை விமர்சனம் பண்ணலாம். இன்றைக்கி நிலைமையில் வந்து இஸ்லாமிய ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க, காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ போடுறப்ப அவங்களுக்கு குறி வைக்கப்படுறாங்கல்ல. அவர் பிரச்சாரமே எப்படி பண்ணுறாங்க? எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரமே அவர்களே மதத்தை சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. யூபியில் என்ன நடக்குது பார்த்தீங்கல்ல? யூபியிலே காங்கிரஸ் கட்சி சீட் கொடுக்குன்னு வச்சுங்க, அந்த இது பாஜக நின்னா சாதாரண கேண்டிடேட்டுக்கும் காங்கிரஸ்லேருந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்து நிற்க கேண்டிடேட்டுக்கும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கும் அவங்களோட பிரச்சார பாணி இப்படி இருக்கும். அப்போ அதில் மீடியேறி வர்றதே கஷ்டம். நான் அதுதான் கேட்குறேன். அதுக்கு எதிராக சரியான அரசியல் நிலைப்பாட்டை வைக்கிறதுல தோற்று நிற்கிறாங்களா இந்தியா கூட்டணி ஆப்போசிட்ஸ் அப்படின்னு கேட்குறேன். இந்தியா கூட்டணின்னு மொத்தமாக சொல்ல முடியாது. அது ஒரு சில கட்சிகள் வேணால் முன்னப்பட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் திமுக அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். தேசிய அளவில் வந்து பாஜக நிகராக வலிமையான அரசியல் பிரச்சாரமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ஆணித்தரமாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு முரணாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை, விமர்சனம், அதாவது பாஜகவை எதிர்ப்பதில் சில சுணக்கங்கள் இருக்குன்னு நம்மளே கூட பேசியிருந்தோம். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இன்னும் வீரியமாக இருக்கணும்.
ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ரீசெண்டாக நடந்த சிந்தூர் ஆப்ரேஷன் விஷயத்திலே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய பற்று விஷயத்தை அவங்க எல்லா இடத்துலையும் இனிஷியேட் பண்ணாங்க. அங்கே பாஜக எந்த அளவுக்கு அதை வந்து கம்யூனலாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பெரிய அளவில் விமர்சனம் பண்ண இடத்துல காங்கிரஸை விமர்சனம் பண்ணால் அமைதியாயிட்டாங்க. பெரிய பிரதான எதிர்க்கட்சி பல விஷயங்களை அம்பலப்படுத்த வேண்டிய இடத்தில் அந்த விஷயத்தில் முற்றிலுமாக எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் மட்டும் கிடையாது, திமுக உள்ளிட்டு எல்லாருமே சரி, இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அதை ஒன்றும் கொஞ்சம் அவர்கள் செய்த போலியான பிரச்சாரத்தை, போலியான ஊடக செய்திகளை வந்து அவங்க ஒன்றும் தட்டி கேட்கல, வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. அதில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அவங்க கொடுக்க விஷயங்களில் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. பிஜேபியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த கட்சியில் சரியாக இருக்குங்க. அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா பெட்டராக இருக்கு. ரைட், ஓகே, நல்லது. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைகோ வந்து அவருக்கான டிக்கெட் மறுத்துருக்காங்க. துரை வைகோ கொடுத்ததுனால மறுத்துட்டாங்களா அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. எதனால் வைகோ இல்லை, வைகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட பார்லிமெண்ட்ரி அனுபவம் உள்ள நபர். அவருடைய ஸ்பீச்சை தான் கேட்டு இப்போ எதிர்கட்சிகளே உட்காந்து கேட்டு போங்கிற அளவுக்கு ஒரு வலிமைமிக்க பேச்சால் சமீப காலமாக அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அதை தாண்டி வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு எம்பிக்கு சீட் வந்து 2024 தேர்தலில் கொடுத்தாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு வேலை. திருச்சி மாதிரி ஒரு சிட்டியில் வந்து ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப கஷ்டம். அவருக்கு ஒரு தீப்பெட்டி சின்னம் கொடுக்குறாங்க. அது திமுக சின்னத்தில் நிற்க சொல்கிறாங்க, வேணாம் தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிறார். தனியாக நின்றார். நின்ற பிறகு தேர்தலுக்கு கரெக்டாக ஒரு 25 நாள் 30 நாளைக்குள்ள தான் அவருக்கு சின்னமே கிடைக்குது, தீப்பெட்டி சின்னம் கிடைக்குது. இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிலேயே ஒரு மூணு சட்டமன்ற தொகுதி உள்ளே வந்துடும். திருச்சி மேற்கு, திருச்சி மத்திய உள்ளே வந்துடும். அப்போ இந்த சிட்டிக்குள்ளே வந்து ஒரு சின்னத்தை, புது சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுலாம் வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம். அப்சரில் போய் நம்ம போர்டு எழுதி போட்டுடலாம், மதிலில் வரைஞ்சிடலாம், சிட்டிக்குள்ளே யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு முக்கியமான வேலையை ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. செஞ்சு இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியை சேர்ந்த துரை வைகோ ஆக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ அதில் வயசாயிடுச்சு அப்படின்றதுனால வந்து அவருக்கு மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வயசாயிருக்கு. அவருமே எனக்கு தெரிஞ்சு அதை வேணாம்னு இருக்க மாதிரி தான் தோணுது. சரி, ரைட், ஓகே, நல்லது. இப்போ அடுத்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி 2 எம்பி கையில் வச்சிருக்கக்கூடிய, அதாவது சீட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம்கே அவங்க தடுமாற மாதிரி இருக்குது. தேமுதிக கொடுக்கலாமா, பாமக கொடுக்கலாமா, என்ன முடிவு எடுக்கலாம், அல்லது சொந்த கட்சி பிரமுகர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷனில் இருக்கிறதா சொல்லப்படுது. இல்லை, ஒரு எம்பியை வந்து யாருடைய தயவும் இல்லாமல் அவங்க வந்து வெற்றி பெற்ற முடியும். ஓகே, இன்னொரு எம்பியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர் ஓபிஎஸ் அணி இருக்கக்கூடிய 4 பேர் வெளியே போயிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக இவருடைய வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ இன்னொரு எம்பியை இவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு பாமக அல்லது பாஜக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் தான் ஒன்று ஜெயிக்க முடியும். இப்போ இதுதான் நிலைமை. இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு பதவி போயிடுச்சு. இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேண்டாம், நான் மாநில அரசியல் கவனம் செலுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ பாமகவுக்கு வரலன்னா பாமக சார்பில் யாருன்னு கேட்குறாங்களாங்கிறது தெரியல. ஓகே, இப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது. நாளைக்கு வந்து அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடுது போல அதில் தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறாங்க. அதில் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதிமுக திமுகவை பார்க்குறப்ப அதிமுக மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பழனிசாமியை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இந்த துரோகம்ங்கிறது அவருக்கு ஒரு பெரிய அவருக்கு வரலாறே இருக்குது. அவருக்கு சசிகலாவை துரோகம் பண்ணார், ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார், நிறைய துரோகங்கள் பண்ணார். இன்றைக்கி அவரை நம்பி வந்த கூட்டணி கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. இது வந்து தேமுதிகவுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ராஜ்யசபா கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு தான் அவங்க கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்க பாஜக கூட்டணிக்கு போயிருப்பாங்க. ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து இவங்க உறுதியாக வந்து எங்களுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் இது வரைக்கும் உறுதியாக மாதிரி இருக்குது இல்லைங்கிறத சொல்ல மாட்டேங்க, மழுப்பலாக சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை மழுப்பலாக சொல்கிறாரு. அப்போ இது வந்து அவங்கள வச்சு நமக்கு பயன்பெறுமா அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு 2% ஓட்டு தான் இன்றைக்கி தேமுதிகவுக்கு இருக்கும். அப்போ 2% ஓட்டு முக்கியமாக, இல்லை ஒரு அதிகமாக ஓட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய 5-6% வச்சுருக்கக்கூடிய பாமக வேணுமா அப்படிங்கிற அந்த மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, அவங்களுக்கு தேவையும் இல்லை. அப்போ தேமுதிகவுக்கு எதுக்கு தூக்கி சமக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார். அப்போ கொடுத்த வாக்குறுதி வேறு, கமலஹாசன் கொடுத்த வாக்குறுதியை கரெக்டாக சொன்ன மாதிரி நிறைவேற்றிட்டாங்க. அவர் வந்தார், நீங்கள் ராஜ்யசபா கொடுக்குறோம், நீங்கள் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க. கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணார், சொன்ன மாதிரி 6 மாதத்துக்குள்ளே அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. அப்போ இது அவருடைய கட்சி பேரில் நிற்கிறாரு. ஆமாம், நிற்கிறாரு, கொடுத்துட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. இதில் தான் பார்க்கணும், கூட்டணிகளை நம்பி வருபவர்களுக்கு திமுக அரவணைத்து போகுது. அது சிறிய கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் அப்படிங்கிறதுல கமலஹாசனுடைய விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பக்கம் அதிமுக பார்த்தா உச்சக்கட்ட குழப்பத்தில் இருக்குது. குழப்பம், துரோகம், வஞ்சகம் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஒரு ராஜ்யசபா எம்பி போட முடியும். இந்த ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஜெயக்குமார் இருக்கிறாங்க, இந்த பக்கம் வளர்மதி இருக்கிறாங்க, பெரிய லிஸ்டே இருக்குது. இது அதை யாருக்கு கொடுக்குறது, யாருக்கு விடுறது, எந்த சமூகத்துக்கு கொடுக்குறது, எந்த ஜாதி கொடுக்குறது, இதுக்குள்ள ஒரு குழப்பம். 2வது சீட்டை வந்து எந்த கட்சி பாமக கொடுக்குறதா, தேமுதிக கொடுக்குறதா, பாஜக ஓனர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறதா, இதெல்லாம் முடிவு பண்ணி. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் நிர்மாணிக்கிறது வந்து பாஜக தான். நீங்கள் வெளியில் அவங்க சொல்லிட்டாலும் கூட
இந்த 2 சீட்டையும் யார் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது பாஜக தான். ஏன்னா கட்சி பாஜக கண்ட்ரோல் தானே இருக்குது. இந்த செயற்குழு கொடுக்குறது, மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டிலாம் தீர்மானம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 2 சீட்டில் ஒருத்தவங்க பாஜக ஆதரவோடு ஒருத்தவங்க கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்ப தேமுதிகவுக்கு இல்லை, முற்றிலுமா தேமுதிக கழட்டி விட்டாங்க. நெக்ஸ்ட் தேமுதிக நகர்வு என்ன? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் திமுகவை நோக்கி வரதான் பார்ப்பாங்க. பட் திமுகவில் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களோட விமர்சனம்லாம் கொஞ்சம் சைலண்டாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இல்லை இருந்தாலும் ஒரு 2% ஓட்டு தான் இருக்கும் அதிகமாக. அந்த 2% ஓட்டுக்குன்னா உள்ளே வந்து உட்காந்துட்டு அவங்க 10 சீட் கேட்பாங்க, 5 சீட் கேட்பாங்க. அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஒன்றும் வந்து அவங்க பழைய விஜயகாந்தோடைய எதிர்க்கட்சியாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கள வச்சு கொண்டு போகிறது மேய்க்கிறது கஷ்டம். ரெண்டாவது நம்பகத்தன்மையும் அவர்கள்ட்ட கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் எந்த கூட்டணிக்கு போவாங்க. பாமக தான் அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் தேமுதிக அப்படி சொல்கிறீங்க. நம்ம தேமுதிக தான் கண் முன்னாடி பார்த்தோமே. இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் பாஜகவோட கூட்டணி, அந்த பக்கம் துரைமுருகன் வீட்டில் போய் அந்த பக்கம் கூட்டணி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. விஜயகாந்துங்கிற ஒரு லீடர் இருந்தார், ஒரு மாஸ் இருந்துச்சு, அவர் முகத்துக்காக சில வாக்குகள் இருக்கும். இப்போ அவரும் இல்லை அப்படிங்கும்போது கட்சிக்கு மீது பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது தேமுதிகவினுடைய நிலைமை பெரிய கேள்விக்குறி தான். அதிமுக சேர்த்துக்கிறோமா, இல்லை பாஜக உள்ள காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வருவாங்களா, திமுகவுக்கு போகிறோமான்னு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நாங்கள் கூட்டணியை பற்றி எங்களுடைய மாநாட்டில் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஏதாவது பேசி பிடிக்கிறாங்களான்னு தெரியல. இல்லை சார், அடுத்த கட்ட நகர் எதை நோக்கி நகர்றதுன்னு பொறுத்து இருந்தால் பார்ப்போம். நன்றி.